சிசியா சாப்பிடலையா? அதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டீங்களா? ஆமா. நீங்களா? ஆமா. என்ன சாமி பஸ் ஸ்டாண்ட்ல மீன் சில்லி காக்கலாம் வாங்கி மாடு வக்கி புல்லு திங்கிற மாதிரி தின்னுட்டு இருந்தீங்க? அது நாள்ல வேற ஆளு. வேற ஆளா? அது செம்பட்டிங்கிறவன். சரி சரி சரி. சிசியா சாமி இன்னும் எப்படி என்றால் நாட்டுக்கு நாடு மகா நாடு, மகா நாடு, அருமை பெருமை சிறந்த பெருமை சிறந்த அழகு தெரு பொன்னாடு. பொன்னாடு. பொன்னாட்டின் பெயர் எத்தனை பேர் வாங்கி வந்து என்ன பொண்ணைக்கு வந்த அப்புறம்? அது நான் வரலப்பா, அவரு குருநாதர் தான் வந்தாரு. சரி சரி. வெப்படை. வெப்படையில என்ன ஊரு? வெப்படை அருகாமையில் உள்ள காந்தி நகர். காந்தி நகர். ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த இன்னும் கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் அமர்ந்துள்ள காரணம் அதுதான் என்னது? கூத்துப்பாகதான். நாராயணன். சரி சார். இன்று இரவு ஒரு சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் உள்ளார். சதுர்நாட்டியம் அதிர்நாட்டில் நாடகம். நாடகத்தின் பெயர் வரவும் போற என்கிட்டயே நாடகம்னு கேக்குறேன். பக்கரகேது பலி. பக்கரகேது பலி. எரிகண்டா யமகண்டா சூரன் சண்டை. அடிச்சுனா பல்லு சில்லறகா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பக்கரகேது பலி, எரிகண்டா சூர வதம். சரிங்க. இன்னும் இந்த நாடகத்தில் நான் யார்? யாரு? எனது பெயர், எனது விருத்தாந்தர்கள். அது நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இல்ல. என்னுடைய தாய் தந்தை யார் என்று சொல்ல முடியலமா? அதுக்கு முன்னா நான் யாருன்னு சொல்லணும் அல்லவா? ஆமா ஆமா. போலாமா? போலாம். பாடி செய்கிறேன். செவியில் கேட்டதா? எங்கங்க கேக்குது? ஏப்பா என்ன ஆச்சு? பின்னாடி இவங்க சத்தம், முன்னாடி மக்கள் சத்தம். சரி சரி. அதனால இது சீக்காது, இது கேட்காது. அப்படின்னா நான் தெளிவா சொல்லணும். சத்திய லோக வாசன், சதுர்முக ஈன்ற செல்வன். என்னுடைய பெயரோ நாரத சிகாமணி என்று அழைப்பார்களா? நாரத சிகாமணி. நாராயணா. ஆமாப்பா. சரிங்க சரிங்க. ஏங்க தேவர்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு சரி தேவர்கள் சொன்னாவே அழகா இருப்பாங்க. ஆமா. நீங்க என்னமோ கையில இப்படி ராமோ நெத்தியில ஒத்த ராமண்டா. கழுத்துல கொட்டை, உத்தராஜ கொட்டை, காதுல காதுமணி, காலு கீழே 2 கொட்டை. இப்படி என்கிட்ட அகடத்துக்கு விகடமா பேசினா சாபத்தை அழுத்தி விடுவீங்க. இப்படி எல்லாம்
இப்படி சாமியார் போற சன்னியாசி போற காட்சி அளிக்கிறீங்களே ஏன் சாமி இந்த கோலம்? என்ன என்ன காரணம்னு கேக்குற? என்ன காரணம் சொல்லி ஆகணுமா? சொன்னாதான் சம்பளம்னாங்க. சிசியா, எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? நந்தவனுக்கு செல்வது, நந்தவனம் செல்வது, நறுமணங்களை பறித்து வந்து தாய் தந்தையிடம் காலில் போட்டு காலில் போட்டு பாதம் பணிவதே என்னுடைய வேலை. ஓ, பாதம் பணியதான் உங்க வேலை? ஆமா. சரி சரி. அன்று ஒரு நாளாக நந்தவனத்துக்கு செல்லும் பொழுது மேல் உலகத்தில் பூ எங்கும் இல்லை என்று பூலோகம் வந்து விட்டேன். பூலோகத்துக்கு வந்துட்டீங்க? ஆமா. பூலோகம் வந்து பார்க்க மரங்களை பொறிக்கும் பொழுது சிறு சிறு சின்ன பாலர்கள் என்னை போல் அந்த மலர் தோட்டத்தில் குதித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடுறாங்க. ஆமா. அது பார்த்ததும் எனக்கும் ஒரு ஆசையாக வந்து விட்டது. உங்களுக்கு பார்த்ததும் ஆசை வந்துருச்சு? ஆமா. சரி சரி. நாமளே டெய்லி இப்படிதான் துள்ளி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஓ, நீங்க விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டீங்க? ஆமா. சரி சரி அப்படின்னு சொல்லி சிறியதாக அங்க விளையாடி விட்டேன். சிறிது நேரம் அங்கேயே விளையாடிட்டீங்க? ஆமா. சரி சரி. ஒரே செய்கோடு கிடையாது. காலை சென்றவன் மாலை ஆகிவிட்டது. இன்னும் தாய் தந்தை பாதத்தை படையவில்லை. ஆமா. தாய் தந்தை கேட்டால் என்ன என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? சிறியதாக பொய் என்று சொல்லிவிட்டேன். சின்னதா பொய்? கடுகளுக்கு பா சொல்றதே பொய். இதுல சின்ன பொய் என்ன, பெரிய பொய் என்ன? சின்னதாக ஒரு பொய்யாக சொல்லிவிட்டேன். எப்படி எப்படி? தந்தையே, நந்தவனத்தில் பூக்களை ஒன்று கூட இல்லை. ஓ, நந்தவனத்தில் பூக்கள் இல்லை. அதனால பூலோகம் சென்று பூக்களை பறித்துவதற்கு காலதாமதங்கள் ஆகிவிட்டது. காலதாமதம் ஆகிவிட்டது. அதனால என் தந்தைக்கோ 4 முகம். 4 முகம்? சதுரமுகம். அதில் நெற்றி கண்ணாகப்பட்டது. என் தந்தையாரிடம் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று என் தந்தையார் பார்த்து விட்டார். தந்தையார் ஞானத்தால பார்த்துட்டாரு. ஞான கண்ணின் வழியாக பார்த்து விட்டார். அண்ணா நாரதா, இப்பயே இந்த வயசுலயே அவ்வளவு போய் சொல்றீனா, இன்னும் பெரிய பையனானா எவ்வளவு போய் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு சாபத்தை அளித்து விட்டார். எப்படி என்றால் தினமும் ஒரு கலகமாகப்பட்டதை செய்ய வேண்டும். ஓ, தினமும் கலகம் செய்ய வேண்டும். ஆமா. இல்லை என்றால் கலகம் செய்யவிட்டால் தலையோ 100 சுக்காக உடையும். தலையோ சுக்குநூறாக உடைந்து விடும். ஆமா. வயிறோ வண்ணான் தாலி போல் வீங்கும். முதுவோ மூட்டை சுமக்கும். காலோ யானை கால்கள் போல் வீங்கும். என்ன கிட்னி ஃபெயிலியரா? தூண்கள் போல வீங்கிவிடும். அப்படி என்று எங்க அப்பாவாகப்பட்டவர் எனக்கு சாபத்தை அளித்து விட்டார். என்ன மாதிரியே உங்க அப்பனும் சாபத்தை கொடுத்துட்டாரா? ஆமா. உனக்கு எப்படி கொடுத்தாரு? நானே இதே மாதிரி தான் சாமி. இதே மாதிரி நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா 5 ரூபா கொடுத்து கண்ணு போய் பீடி வாங்கிட்டு வாடான்னு கொடுத்து அனுப்பினோம். எப்படி? டேய் சமட்டியா பீடி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க? அப்படியே சொன்னாங்க. சரி சரி. அப்புறம் நானும் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ எப்படி ஒரு இடத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து கோலி குண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கோலி குண்டு? சரி சரி சரி. பார்த்தது எனக்கு விளையாடலாம் ஆகி போச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண 5 ரூபாய் வச்சு தோத்துட்டேன். கோலி குண்டு விளையாண்டு தோத்து விட்டார். அப்புறம் போன உடனே எங்க அப்பா அங்க பீடி என்ன எங்கன்னு கேட்டான். சரி. அப்பா வாத்து சோப்பா அப்படின்ட்டேன். அதுல உழுந்துருச்சுப்பா அப்படின்னா. சரி. அப்புறம் எங்க அப்பனுக்கு போன கண்ணு ஞானக்கண். அப்புறம் ஞானக்கண்ண பாத்துட்டு இந்த வயசுலயே போய் சொல்றியா? உடா சாபத்தை எப்படி அப்படின்னு உனக்கு தூங்கும் போது 2 கண்ணு தெரியவே கூடாதான்னு சாபத்தை கொடுத்துட்டான். அதுக்குன்னா பல்லு சில்லற காசு எல்லாரும் தூங்கும் போது கண்ணை மூடிட்டு தாண்டா தூங்குவாங்க. தூங்கும் போது யாருக்குமே கண்ணு தெரியாதுடா. புரியா? ஆமா. சரிங்க. போனால் போகட்டும். இருந்தாலும் என்னுடைய தந்தை பெயர் பிரம்மதேவனாக இருந்தாலும் தாயோ சரஸ்வதியாக இருந்தாலும் இன்று எதுக்கு தினமாக வந்துள்ளேன்? எதுக்கு வந்தீங்க? இன்றே கலகம் செய்ய வேண்டும் அல்லவா? கலகமா? ஆமா. உசலகாரம் பண்ணியா? எதையும் சொல்லாத. கலகக்காரன். ஆமா. எங்க இருக்குது கலகம்? எங்க இருக்குது? அந்த அரக்கர் கிட்ட. போலாமா? இடத்தில் இருந்து விட்டோம். வந்துட்டோம். இப்ப நம்ம காட்டுறோம். ஏதோ சத்தம் ஆகுது. என்னன்னு போய் பார்த்துட்டு வரியா?